வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி வியாழக்கிழமை 23ஆம் தேதி. இது காலைல 5:30 மணிக்கு எடுத்து நிலவரங்க. வியாழக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலைல டோக்கன் இன்றைக்கி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை அபிஷேகம் இருக்கிறதுனால எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. பொது தரிசனமும் காலையில் கிடையாது. அதனால் வியாழக்கிழமை டிக்கெட் மட்டும் தான் இன்றைக்கி கொடுப்பாங்க. அது காலைல 5:30 மணிக்குள்ளே முடிஞ்சுங்க எல்லாமே. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 4 மணி 4:30 மணிக்கு எல்லாமே 15,000 டிக்கெட் கொடுத்து முடிஞ்சிடுது. அதனால் பொழுது விடிஞ்சு திருப்பதி வர்றவங்களுக்கு யாருக்குமே இந்த டிக்கெட் அவைலபிள் இருக்காதுங்க. வியாழக்கிழமை மட்டும் அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி சேம் டே டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்த நாள் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்து நீங்கள் வேணால் அலிப்பேர் நடப்பாதை இல்லைன்னா ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை வழியாக போனீங்கன்னா ஓரளவு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்சதும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான புக்கிங்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகிறது காலையில் 10 மணிக்கு அங்கே பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக விஐபி டொனேஷன் பண்ணிவிட்டு விஐபி தர்ஷன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸுக்கான டிக்கெட்டு. இது 3மே இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க. காலைல 10 மணிக்கு அங்கே பிரதட்சணம், 11 மணிக்கு விஐபி டொனேஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன். இது 3மே ஓப்பன் ஆகுது. இல்லை அங்கே பிரதட்சணம் டிக்கெட்டும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் ஃப்ரீ டிக்கெட்டு. அங்கே பிரதட்சணம் ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் ஓப்பன் ஆகுது. வெள்ளிக்கிழமை மட்டும் அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மற்ற நாளில் எல்லா நாளும் உண்டு. 750 டிக்கெட்டு ஆன்லைனில் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் அதில் புக் பண்ண முடியும். இது ஃப்ரீ டிக்கெட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அந்த புக்கிங் ஆரம்பித்து 3 நிமிஷத்துக்குள்ளே புக்கிங் முடிஞ்சிடும். தவறு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உடனே இது புக் ஆகிடும். நீ ஏதாவது நம்பர் மிஸ் பண்ணிவிட்டு திரும்ப என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இது புக்கிங் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் அதில் 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மட்டும்தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு விஐபி பிரேக் தர்ஷன். நீங்கள் ஏற்கனவே சுவாமிக்கு டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சு புக் பண்ணுறது. இல்லைன்னா நீங்கள் அதில் 10,000 ரூபா மினிமம் டொனேஷன் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இதில் நீங்கள் தர்ஷனுக்கு புக் பண்ணும்போதே அக்காமடேஷன் சேர்த்து பண்ணணுங்க. தனியாக அக்காமடேஷன் பண்ண முடியாது. தர்ஷன் புக் பண்ணிவிட்டு உடனே அதில் அக்காமடேஷன் வேணுமான்னு கேட்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வேணுங்கிறவங்க அக்காமடேஷன் எடுத்துங்க. தனியாக நீங்கள் அக்காமடேஷன் எடுக்க முடியாது. இதற்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துக்கான புக்கிங். மத்தியானம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவர்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுது. இதுவும் ஃப்ரீ டிக்கெட் தாங்க. இது ஆன்லைனில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் வரைக்கும் இதில் சாமி தரிசனம் பார்க்கலாம். மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் புக் பண்ணும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விசிட்டிங் கார்டு சைஸுக்கு உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கங்க. அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் புக் பண்ணுறவங்க 65 வயசுக்கு மேலே இருக்குங்கிறது தான் அவங்களோட கண்டிஷன். இதில் ஏற்கனவே நீங்கள் சாமி தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கு இதில் புக் பண்ண முடியாதுங்க. 3 மாதம் கழிச்சு தான் புக்கிங் எடுத்துக்கும். லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் புக் பண்ண முடியாது. இதில் சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்க கூட உதவிக்கு உங்களை யாராவது ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகலாம். இதில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட பேர் மட்டும் இதில் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கணுங்கிறது அவங்களுடைய கண்டிஷன். அது தவிர ரத்த சம்மந்தமாக இருக்கணும்பாங்க. மினிமம் 50 வயசு இருக்கிறவங்களை கூட அழைச்சிட்டு போனீங்கன்னா உடனே இது புக்கிங் எடுத்துக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 சேவைகளுக்கான புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேவையை புக் பண்ணி சாமி தரிசனம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.